ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைப்பதற்கான சிறந்த நேரம் என்ன, ஸோ எந்த டைமில் நீங்கள் பொங்கல் வச்சு வழிபடலாம் அப்படின்றத பற்றியும் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில். ஸோ பொங்கல் வைக்க டைமிங் பார்த்தீங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதமே பார்த்தீங்கன்னா 11:58க்கு தான் வந்து தை மாத பிறப்பு வந்து நிகழப்போகுது. அதனால் நீங்கள் 12லேருந்து 1 மணிக்குள்ளே பொங்கல் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த 12 to 1 வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் வந்து இருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட எந்த வேண்டுதலும் எந்த கோரிக்கையும் வந்து பல மடங்கு வந்து பெருகி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் இல்லாமல் இந்த 12 o'clock ஒரு சீக்ரெட் பார்த்திங்கன்னா, கடையில் போய்ட்டு எல்லாருமே கல்லுப்பு அந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது வைங்க. அதை நீங்கள் நார்மலாக சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்லுப்பு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், மகாலட்சுமி கடாட்சம் உள்ளதுனால எப்பவுமே செல்வ வளம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வருடம் முழுக்கமே உங்களுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து தட்சிணாயன காலம் வந்து பார்த்திங்கன்னா, போகி பண்டிகையானது மார்கழி கடைசி நாளான இன்று தட்சிணாயனம் வந்து முடிவடைஞ்சு தை மாத பிறப்பு வந்து உத்தராயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது தென் திசையிலேருந்து வடதிசைக்கு வந்து சூரிய பகவான் வந்து பயணம் செய்வார். ஸோ இந்த வடதிசை நோக்கி செல்கிற காலத்தை தான் நம்ம உத்தராயணம் சொல்வோம். இந்த உத்தராயணம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் வந்து. ஸோ எந்த ஒரு செயலை வந்து சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ இது எல்லாருக்கும் வந்து உண்மையான விஷயம். தை மாதம் பிறக்கும் பொழுதே எல்லோருக்கும் எல்லா விதமான சகல சௌகரியமும் மகாலட்சுமி கடாட்சமும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. நீங்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். பொங்கல் வந்து இந்த நேரம் வைக்கிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் நார்மலாகவே வர்றதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பல மடங்கு பெருகி தரும். நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் கடவுள்கிட்ட அத்தனையும் வந்து நிறைவேற்றி வைப்பாருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.